ஷோல்டர் பெயின் எதனால் வருது? ஷோல்டர் பெயினை பற்றி நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும்? ஷோல்டர் பெயினுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஷோல்டர் பெயின் எதனால் வருது? ஒரு அடிபடுறதுனாலையோ, ஒரு சின்ன தசையில் வர்ற இல்லை ஜவ்வுகளில் வர்ற பிரச்சனைனாலையோ ஷோல்டர் பெயின் வரலாம். முன்னாடி ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி பட்ட அடினால அந்த ஷோல்டரோட மெக்கானிக்ஸ், தோள்பட்டையை நம்ம அசைக்கிறதுக்கு உபயோகப்படுத்துகிற தசைகள், அதில் ஒரு இம்பேலன்ஸ், ஒன்று வீக்காக ஒன்று ஸ்ட்ராங்காக அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதனாலையும் ஷோல்டரை ஸ்டிஃபாக கூட ஆக்கலாம். சில பேருக்கு ரொட்டேட்டர் கஃப் டீஜெனரேஷன், ஒரு 50-55 வயது தாண்டினவங்க, அவங்களுக்கு காரணமே இல்லாமல் தோள்பட்டையை தூக்க முடியாமலோ இல்லை கரெக்டாக அசைக்க முடியாமலோ போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதுக்கு ரொட்டேட்டர் கஃப் டீஜெனரேஷன், ஒரு தசை அதோட செயலை இழந்துக்கிட்டே போகிறது. சரி, எல்லாருக்கும் வரும்னு சொல்ல முடியாது. ஸோ இது மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ், காரணங்கள் இருக்குது. ஒரு ஷோல்டர் நார்மலாக வேலை செய்கிறதுன்றதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு ஷோல்டர் நார்மலாக வேலை செய்கிறது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஒருத்தரால் கையை இப்படி நல்லா மேலே தூக்க முடியணும், தலைக்கு மேலே தொட முடியணும். இன்னொன்று, இந்த கை இந்த பக்கம், இந்த ஆப்போசிட்டில் எடுத்த பக்கம் இருக்கிற இந்த பக்கம் இப்படி வர முடியணும். அப்புறம் இப்போ நான் வலது கையை யூஸ் பண்ணுறேன், இடது தோள்பட்டையை தொட முடியணும். அப்புறம் இந்த கை இப்படி பின்னாடி உங்களுடைய கீழ் முதுகோட அடிப்பகுதி, இப்போ வலது கையை உபயோகிக்கும் போது இடது பக்கம் தொட முடியணும். இந்த மூமெண்ட்டில் ஏதாவது ஒன்று ரெஸ்ட்ரிக்ட் ஆனாலே அந்த ஷோல்டர் நார்மலாக இல்லைன்னு அர்த்தம். ஷோல்டரில் இந்த தூக்குறதுக்கான கஷ்டம் எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஷோல்டர் ஃபஸ்ட்டு ரொட்டேட் பண்ணணும். இந்த மேலே இருக்கிற இந்த மூட்டு பகுதி நல்லா இப்படி திரும்ப முடியணும். இது நல்லா திரும்ப முடிஞ்சால் தான் இந்த கையை நம்ம மேலே தூக்க முடியும். முழுக்க வயதானதுக்கப்புறமா கையை மேலே தூக்க முடியல, இல்லை அவங்களுக்கு ஃப்ரோசன் ஷோல்டர், அதாவது கேப்சூல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஜாயிண்ட்டை கவர் பண்ணி இருக்கிற அந்த கேப்சூல் டைட் ஆகிறதுனால வர்ற பிரச்சனை, இந்த மாதிரி காரணங்கள்லாம் இருந்துச்சுன்னா அது ஸ்டிஃப் ஆகிறதோடு சேர்ந்து வலியும் இருக்கும். மசில் இன்ஸ்டெபிலிட்டி, தசைகள் கோர்வையாக வேலை செய்யாமல் போகிறது ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டே இருந்திருக்கலாம். ரிப்பெட்டிட்டிவ் ஸ்ட்ரெஸ் இன்ஜுரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். திருப்பி ஸ்ட்ரெஸ் ஆகி அதில் இன்ஜுரி வருது. அந்த ஷோல்டரில் இருக்க ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு போகிற ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி பல காரணங்கள் நம்ம அடுக்கினாலும் இந்த ஸ்டிஃப்னஸையும் பெயினையும் குறைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக என்ன இருக்குன்னு பார்க்கணும். பெயின் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதாவது அக்யூட் பெயின் அப்படின்னு சொல்லுவோம். உடனே அடிபட்ட உடனே வர்ற பெயின் சடனாக ஒரு இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் வருதுன்னா அது அக்யூட் பெயின் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கீழே விழுந்துட்டோம், எங்கேயாவது மோதிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி பெயின் கையை தூக்க முடியல, பெயினும் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் ட்ரீட்மெண்ட் பெயினை கண்ட்ரோல் பண்ணுறது. பெயினை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஐஸ், கையில் வீக்கமோ தோளில் வீக்கமோ செவந்து போயிருந்தாலோ சூடாக இருந்தாலோ எல்லாரும் என்ன பண்ணுறது, சுடுதண்ணியில் உத்தரம் கொடுக்குறது. அதை பண்ணாதீங்க. எந்த பெயின் திடீர்னு வந்தாலும் ரொம்ப சேஃபஸ்ட் ஆப்ஷன் ஐஸ். ஒரு 15 மினிட்ஸ், குறைஞ்சபட்சம் 3 மணி நேரம் இடைவெளியில் ஒரு நாளைக்கு 3 to 4 முறை வைக்கலாம். இப்போ இந்த மூவ்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முதல்ல பெயின் ஒரு கண்ட்ரோலுக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் சின்ன மூவ்மெண்ட்ஸ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோவில் இந்த ஷோல்டரை பற்றி நான் அட்ரஸ் பண்ணும்போது சில மூவ்மெண்ட்ஸை நான் அதில் காமிச்சிருந்தேன். அந்த மூவ்மெண்ட்ஸை அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் இதில் போடுறேன். நீங்கள் அதை பற்றின கொஞ்சம் பேசிக்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உபயோகமாக இருக்கும். 2 ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ், இது மட்டும் தான் நான் காட்ட போகிறேன். இந்த 2 ஸ்ட்ரெச்சிங்கையும் பண்ணி பாருங்கள். ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஒரே சைஸ் எல்லாத்துக்கும் ஃபிட் ஆகிற மாதிரி கிடையாது. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பேஷண்ட்டும் ஒவ்வொரு விதமான ப்ரெசன்டேஷன் இருக்கும். அவங்களுக்கு என்ன காரணத்தினால அந்த வலி வந்துச்சோ அதையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா இதை பண்ணால் ரொம்ப நல்லது. இது ஒரு ஜென்ரல் கைட்லைன். அதே மாதிரி இது ஒரு நேரடி மருத்துவ ஆலோசனையை ரீப்ளேஸ் பண்ணுறது, அதாவது அதுக்கு மாற்றுறது கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு பேஷண்ட்டையும் அசஸ் பண்ணி அதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்து அதை செய்யணும். ஆனால் ஜெனரலாக இது உங்களுடைய தோள்பட்டையோட மூவ்மெண்ட்டை அதிகரிக்கிறதுக்கும் உங்கள் டைட்டான மசில்ஸை கொஞ்சம் லூசன் அப் ஆக்கி ஷோல்டரை ஃப்ரீயாக மூவ் பண்ணுறதுக்கும் இது உதவும். ஆனால் இதில் ஏதாவது வலியோ உங்கள் சிம்டம்ஸ் மோசமடைஞ்சாலோ இதை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டாம். இப்போ அந்த 2 டெக்னிக்கையும் நம்ம பார்க்க போகிறோம். குயிக்காக பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு உங்களுடைய ஷோல்டர் மூமெண்ட், அதாவது எஸ்பெஷலி இந்த ரொட்டேஷன் மூமெண்ட், இந்த ரொட்டேஷன் மூமெண்ட் எந்த அளவுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று, உங்கள் வலது கை எப்படி திருப்புறீங்க, இடது கை எப்படி திருப்புறீங்க. இப்போ வலது கை இப்படி நின்றுதுன்னு வச்சுக்குவோம். இப்படி நின்றுதுன்னு வச்சுட்டோம்னா இந்த அளவுக்கு இதுக்கு போகல. ஸோ
ஆப்வியஸாக வந்து அதில் வந்து ஒரு டைட்னஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் இங்கே இருக்குது. இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட், நீங்கள் ஃப்ளாட்டாக பெட்டில் படுத்துட்டு யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ண சொல்லுங்கள். எல்போவை மட்டும், அதாவது முழங்கையை மட்டும் மடக்கிக்கிட்டு கை ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணியிருக்கணும். இதிலேருந்து அப்படியே நீங்கள் யாராவது ஒருத்தரை ஹெல்ப் பண்ண சொல்லி அப்படியே மெதுவாக ஜென்டலாக திருப்பி எங்கே நீங்கள் ஸ்டாப் ஆகுதோ அங்கே விட்டுருங்க. அங்கே வந்து அவங்க அப்படி பிடிச்சிருக்க மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அவங்கள கை எடுக்க சொல்லிடுங்க. கை எடுத்துகிட்டு கையை நீங்கள் இப்படி கொண்டு வந்துடுங்க. திரும்ப நீங்கள் அதே அளவுக்கு போக முடியுதான்னு பாருங்கள். நீங்களாம் மூவ் பண்ணி போக முடியுதான்னு பாருங்கள். இது உங்களால் போக முடிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் இல்லைன்னு அர்த்தம். போக முடியலன்னா உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. இப்போ இதை நம்ம கூட்டுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு டோரோ, இல்லைன்னா இதுக்கு பேர் டோர் ஃப்ரேம் ஸ்ட்ரெச். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு டோர், ஒரு பாதை போகிற வழியில் டோர் வேலை நின்றுக்கோங்க. நின்றுட்டு அது ஒரு ஸ்டேபிளான இடமா இருக்கட்டும். உங்களால் கையை இந்த அளவுக்கு எடுத்தோடனே தூக்க முடியாட்டா பரவாயில்ல. நீங்கள் கையை வந்து இப்படி சைடில் வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் இப்படி நேராக பார்த்து நின்றுக்கோங்க. இப்போ இந்த உங்களுடைய உள்ளங்கை வந்து இப்படி முன்பக்கமாக பார்த்துருக்கட்டும். இப்படி வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு ஒரு வேலை ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்ததுன்னா இப்படி இந்த இதோட ஸ்டாப் ஆகிருப்பீங்க. அப்போ லேசாக கொஞ்சம் முன்னாடி இப்படி திரும்புங்க. எங்கே பெயின் ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கு கொஞ்சம் முன்னாடி ரிலாக்ஸ் பண்ணி ஃப்ரீயாக விட்டுருங்க. இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், ஷோல்டர் இப்படி போகக்கூடாது. ஷோல்டர் கீழே ரிலாக்ஸ்டாக இருக்கணும். இப்படி நீங்கள் ஹோல்ட் பண்ணிவிட்டு நேராக பார்க்கணும். இதே மாதிரி 30 செகண்ட்ஸ், ஒரு 50 கவுண்ட் பண்ணிங்கன்னா 30 செகண்ட்ஸ், 1 2 3 50 வரை கவுண்ட் பண்ணிங்கன்னா 30 செகண்ட்ஸ் ஈக்குவலண்ட்டாக இருக்கும். இதே மாதிரி இப்படி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு ஸ்ட்ரெச். அடுத்தது வந்து இந்த மூமெண்ட் நல்லா கொஞ்சம் ஈஸியாக வர ஆரம்பித்து கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ரீ ஆனதுக்கப்புறமா இந்த கையை இந்த பொசிஷனுக்கு கொண்டு வந்துடுங்க. இப்படி ஒரு டிராஃபிக் போலீஸ் பொசிஷன் மாதிரி இப்படி சப்போர்ட் பண்ணி வச்சுட்டு இந்த கை, இந்த தோள்பட்டையும் இந்த கையும் ஒரே லெவலில் இருக்கிற வரைக்கும் இப்படி கொண்டு போய் இந்த பொசிஷனில் நிற்கணும். மறுபடியும் முக்கியமான விஷயம், இது பண்ணக்கூடாது, குனியக்கூடாது. பண்ணுற விஷயத்தை கரெக்டாக பண்ணுங்கள். இதே மாதிரி இதுவும் 30 செகண்ட்ஸ் ஹோல்டு. ரெண்டு தடவை அட் அ டைம் 2 தடவை மட்டும் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் இதே மாதிரி பண்ணிங்கன்னா ஷோல்டர் மூவ்மெண்ட் இம்ப்ரூவ் ஆகும். இதை உடனடியாக அப்படியே எடுக்காமல் கொஞ்சம் அப்படி கீழே கொண்டு வந்து அப்படியே ஸ்டெப் அவுட் பண்ணுங்கள். ஷோல்டர் ரிலாக்ஸாக பண்ணுறவங்க இந்த பொசிஷனில் இருந்து அப்படி இப்படி விடாதீங்க. அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக அந்த மூமெண்ட்ஸ் வந்து குவிக்காக இல்லாமல் ரொம்ப ஜென்டிலாக இருக்கணும். இது 2 ஸ்டேஜஸ் ஆஃப் ஸ்ட்ரெச். இது ரொம்ப எஃபெக்டிவ் ஸ்ட்ரெச். இது என்ன பேசிக்கலாக என்ன பண்ணுதுன்னா, இங்கே ஒரு மசில் இருக்குது, அதுக்கு பேர் பெக் மைனர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பெக் மைனர் மசில் என்ன பண்ணுவோம்னா, டைட் ஆயிடுச்சுன்னா இந்த ஷோல்டரோட ரொட்டேஷன் பாதிக்கப்படும். அந்த டைட்டாக இருக்கிற மசிலை வந்து நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதுதான். பெக் மைனர் மசில் எந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்கள் மூவ்மெண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ திஸ் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் இது முடிச்சது. ஓகே, அடுத்த ஸ்ட்ரெச். ஸோ இந்த மூமெண்ட் எப்படி நமக்கு முக்கியமோ அதே மாதிரி நம்ம கை எப்படி மேலே தூக்குற மூமெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மூமெண்ட்டை நம்ம எப்படி ஃபெசிலிட்டேட் பண்ணுறது, எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னா, கையை சரியாக ஃபுல்லாக தூக்க முடியாதவங்க இந்த கையில் ஸ்டெபிலிட்டி, ஒரு வேளை வந்து இந்த ரொட்டேட்டர் கஃப் மசில் வந்து வீக்காக இருக்குது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்களால வந்து இப்படி ஸ்டேபிளாக வச்சுருக்க முடியாது. ஸோ அப்போ வந்து ஒரு செவரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு செவத்து பக்கத்தில் போய் நின்றுட்டு, இப்போ நான் வளர்ந்து இடது பக்கம் காட்டுறேன். இந்த கை இருக்கு இல்லையா, இது வந்து இப்படி இல்லாமல் இப்படி நியூட்ரல் பொசிஷனில் வச்சுக்கோங்க. இந்த கட்டை விரல் வந்து மேலே பார்த்துருக்கணும். இந்த பொசிஷனில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி செவத்துலேருந்து பார்த்தா இந்த எல்போ முழங்கை வந்து இந்த செவத்தில் ஒட்டி இருக்கணும். ஒட்டிட்டு இப்படி நின்றுக்கோங்க. நின்றுட்டு நீங்கள் இந்த முழங்கையை தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க. முழங்கையை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மேலே தூக்கிட்டு இந்த இடத்துல ஸ்ட்ரெச் ஆகிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்புறம் அப்படியே மெதுவாக கொண்டு வாங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் முடியுமோ, எங்கே உங்களுக்கு ஸ்டாப் ஆகுதோ அங்கே நிப்பாட்டி ஒரு 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், நீங்கள் மூச்சை சீராக விட்டுட்டே இருக்கணும். மூச்சை அடக்காமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் அப்படியே மெதுவாக கீழே கொண்டு வந்துடுங்க. நீங்கள் இந்த கை அப்படி வச்சுருந்தாலும் உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து எல்போ, உங்களுடைய முழங்கை மேலே மூவ் ஆகிறது, அப்புறம் அந்த ஷோல்டர் நல்லா ஸ்ட்ரெச் ஆகிறதுல இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா சரியாக வராது. ஸோ எல்போ நான் ரெஸ்ட்டில் வச்சுருப்பேன். ஸோ இதுவும் அதே மாதிரி 30 செகண்ட்ஸ் 2 தடவை, ஒரு நாளைக்கு 3 தடவை பண்ணலாம். பெயின் உங்களுக்கு இருந்துச்சுன்னா முதல்ல பெயினை வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த மூமெண்ட்ஸ். இது ஒரு ஜென்ரல் கைட்லைன் மட்டும்தான். உங்களுக்கு வந்து இன்னும் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு என்ன கரெக்டான பிரச்சனை அப்படின்னு கிளியராக கண்டுபிடிச்சி இந்த மூமெண்ட்ஸை ஃபெசிலிட்டேட் பண்ணணுன்னா பெஸ்ட் பர்சன் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட்.
ஃபிசியோதெரபிஸ்ட்டை போய் பாருங்கள். ஏன்னா இப்போ நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுறது மட்டும் பார்த்தோம். நான் முதல்ல சொன்னேன் இம்பேலன்ஸ் அப்படின்னு. ஒரு மசில் வீக்காக இருக்கிற மசிலை வந்து ஸ்ட்ராங் ஆகணும். அப்போ தான் அது லாங் ஸ்டாண்டிங்காக ஷோல்டரோட ஹெல்த் நல்லாயிருக்கும். அதை பற்றி ஒரே வீடியோவில் கவர் பண்ண முடியாது. வர அடுத்த ஒரு பாகத்தில் வந்து ஸ்ட்ரென்த்தனிங் எப்படி பண்ணணும், அப்புறம் ஜிம்மில் போகிறவங்களுக்கு வர ரொட்டேட்டர் கஃப் இன்ஜுரி, அப்புறம் ஷோல்டருக்குள்ளே வர்ற மற்ற பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் ஒரு சீரியஸாக வர்ற வீடியோஸில் பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் மீண்டும் உங்களை ஒரு முக்கியமான ஷோல்டர் சம்மந்தப்பட்ட தகவலோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது டாக்டர் கார்த்திக் முருகேசன், தமிழ் அண்ட் ஃபிசியோ யூடியூப் சேனல். See you again, guys. Have a nice day.